வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஜாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி. இது பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுலேயும் ஹோம்மேட் ஜாம்னா இன்னும் ஸ்பெஷல் தானே. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ப்ரெட்டோட சாப்பிட்லாம். இங்கே அதாவது நாகர்கோயிலில் வெட்டிங்கில் நார்மலாக கீ ரைஸ் வைப்பாங்க, அது கூட ஸ்வீட்டில் இந்த பைனாப்பிள் ஜாம் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஹாஃப் பைனாப்பிளை இப்படி கட் பண்ணியிருக்கிறேன். ஷேப்பில் வேண்டாம், சும்மா நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்படியே அரைச்சிக்கணும். கொஞ்சம் சின்ன பீஸ் கடந்தால் ஒன்றும் இல்லை, அது சாப்பிடும் போது நல்லா தான் இருக்கும். ஸோ வந்து இப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வேணால் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க, தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இதை கப்புக்கு மெஷர் பண்ணி விட போகிறேன். நான் வந்து இந்த கப்புக்கு 2 கப் மெஷர் பண்ணி விடுறேன். 2 கப் நம்ம வந்து பைனாப்பிள் ஜூஸ் வந்து அதாவது அரைச்சது விட்டோம்னா 1.5 கப் வந்து சீனி ஆட் பண்ணணும். இதுதான் வந்து மெஷர்மெண்ட். 2 கப் பைனாப்பிள் ஜூஸ்க்கு 1.5 கப் சீனி. 1.5லேருந்து 2 கப் வரைக்கும் சீனி ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு பொறுத்தவரை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் தான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 கப் வந்து பைனாப்பிள் அந்த பியூரியை வந்து மெஷர் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்க்காம இருந்தோன்னா அடி பிடிச்சிரும். ஸோ வந்து இது வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து சீனி ஆட் பண்ணோம். ஸோ கிளறிட்டே இருங்க கைவிடாமல். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் வந்து ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ½ அன் ஹவர் எடுக்கும். மெதுவாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா. ஸோ இப்போ சீனி ஆட் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு கொதி வந்துடுச்சு, எனக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் கொதி வந்துடும். அப்புறமா மெஷர் பண்ணி வச்சுருக்கிற சீனி 2 கப் பைனாப்பிள் பியூரி ஆட் பண்ணோம்ல, அதுக்கு வந்து 1.5 கப் சீனி நம்ம இன்றைக்கி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். 1 கப் ஃபஸ்ட்டு போட்டேன், இது வந்து ½ கப்பு போட்டுட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். அந்த சீனி வந்து நல்லா மெல்ட் ஆகி கொதிச்சு வரணும். அதுலேயே ஒரு தண்ணி விடும் பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து கட்டியாக ஒரு பதம் வந்துடும். ஃபஸ்ட்டு சீனிலாம் மெல்ட் ஆகட்டும். சீனி மெல்ட் ஆகி ஒரு கட்டி பதம் வரதுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் எடுக்கும். எனக்கு குட்டி பீஸ் பைனாப்பிள் அங்கங்கேயா கிடக்குது, அது ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும் சாப்பிடும் போது. ஸோ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி நல்ல தண்ணி ஆயிடுச்சு. இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து சூப்பரான பைனாப்பிள் ஜாம் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள் எப்படி கொதி விட்டு நல்லா கட்டி ஆயிடுச்சின்னு. இப்படி தான் இருக்குங்க. அப்போ தான் நம்ம வந்து ப்ரெட்டில் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை விட கொஞ்சம் கட்டியான ஸ்டேஜ்க்கு வந்தோடனே நம்ம வந்து இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். ஒரு 4லேருந்து 5 ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், ஒரு மாதிரி புளிச்சிரும். அதனால 4லேருந்து 5 ட்ராப் அளவுக்கு. இந்த ஸ்டேஜ் கட்டியானதுக்கு அப்புறமா 4லேருந்து 5 ட்ராப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து நம்ம எப்படி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, மிக்ஸ் பண்ண அதாவது கரண்டியை பின்னாடி திருப்பி ஒரு லைன் மாதிரி போட்டு பார்க்கலாம். அது வந்து அங்கே இங்கேயும் ஓடாமல் இருந்துச்சுன்னா வந்து நமக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், சூடாக இருக்கும். ஸோ வந்து பார்த்து வந்து நம்ம இது பண்ணணும். லைன் வந்து இப்படி போட்டோன்னா அங்கேயும் இங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுதான் பதம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி தண்ணியே இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். விட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான பைனாப்பிள் ஜாம் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.